இந்த ஆட்சி கண்டிப்பா மாறணுங்க. இந்த மனுஷன் இருக்கான் பாருங்க, அவன் ரொம்ப மோசமானவங்க. செய்த தப்பெல்லாம் இவன் செஞ்சுட்டு பழிபாவத்தை கடவுள் மேல போடுவான். கடவுளே ஏன் எனக்கு இந்த வியாதி வந்துச்சுன்னு கேட்பான். கடவுளே ஏன் என் குடும்பத்துல நிம்மதி இல்லைன்னு கேட்பான். கஷ்டப்பட்டு சம்பாதிக்கலாம் பொத்தல் பையில போட்ட மாதிரி காணாம போகுதேன்னு சொல்லுவான். இந்த உலகத்துல வாழுதே ரொம்ப கஷ்டமா இருக்கே கடவுளேன்னு சொல்லுவான். கடவுளே என்ன ஏன் படைச்சேன்னு கேட்பான். கடவுள் அதுக்கு என்ன பதில் சொல்றாரு தெரியுமா? மகனே உன் வீட்டுல ஆட்சி மாற்றம் வரணும்னு சொல்றாரு. சாச ஆட்சி ஒழிஞ்சு ஏன் ஆட்சி வரணும்னு சொல்றாரு. கடவுளோட ஆட்சி ஒரு குடும்பத்துல இருந்தா அந்த குடும்பம் எப்படி இருக்கும் தெரியுமா? 24 மணி நேரமும் செல்போன்ல லீஸ் பார்க்க கூடாது. அடுத்தவன் வேர்வை சிந்தி சம்பாதிச்ச 10 ரூபா கூட உன் பாக்கெட்டு கூட வரக்கூடாது. லஞ்சம் வாங்கி அந்த பணத்துல உன் பொண்டாட்டிக்கு மல்லிப்பூவும் அல்வாவும் வாங்கி வரக்கூடாது. அதுல சந்தோஷம் வராதையா. புருஷன் பொண்டாட்டி கூட சண்டை தான் வரும். லஞ்சம் வாங்கி உன் பிள்ளைய படிக்க வச்சாலும் அந்த பிள்ளை தடுதலையா போயிடும். தாய் இல்லாத பிள்ளையையும் புருஷன் இல்லாத மனைவியையும் ஏமாற்ற கூடாதுயா. அவங்கள 1 ரூபா ஏமாத்தினேன்னா 1 லட்சம் ரூபாய் உனக்கு செலவு வரும். அப்புறம் ஏன் இந்த வியாதி வந்துன்னு கடவுளை பார்த்து கத்துல ஒரு பிரயோஜனமும் இல்லை. கடவுள் காத்த பத்திட்டு அமைதியா இருப்பாரு. அடுத்தவன் நிலத்தை ஒரு அடி நீ ஏமாத்தினாலும் பெரிய பாவையா. 7 தலைமுறைக்கும் சாபம் தொடர்ந்து வரையா. அநியாயமா சம்பாரிச்சு அந்த காசுல நீ சாராயம் குடிச்சாலும் உனக்கு நிம்மதியான தூக்கம் வராதியா. ஆம்பளையா இருந்தாலும் சரி பொம்பளையா இருந்தாலும் சரி புறணியும் பேசக்கூடாது கோளும் பேசக்கூடாது. அந்த புறணியும் கோளும் உன் குடும்பத்திலே வரும். அடுத்தவன் கஷ்டப்படுறத பார்த்து நீ சந்தோஷப்படாத. அந்த கஷ்டம் உனக்கு வந்துடும். நான் எவ்வளவு பெரிய செயின் போட்டிருக்கேன் பாத்தியா அப்படின்னு சொல்லி பந்தா பண்ணேன்னா அந்த செயினை அடவு கடைக்கு போயிடும். பாட்டி சொன்ன இந்த கெட்ட செயல்கள் தான் பிசாசோட ஆட்சி. இந்த ஆட்சி கண்டிப்பா மாறணுங்க. கடவுளோட ஆட்சி உங்க வீட்டுக்கு வரணும். நீங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு சம்பளம் வாங்கிட்டு வந்தாலும் சரிங்க, எனக்கு சம்பாதிக்கிறதுக்கு பலம் கொடுத்து அதுக்கு கோடான கோடி நன்றின்னு சொல்லணும். என் குடும்பத்தை நல்லா வைங்கப்பா, என் பிள்ளை குட்டியில நல்லா வைங்கப்பான்னு கடவுளை பார்த்து ஜெபம் பண்ணணும். படைச்ச தெய்வத்தை ஒரு நாளும் மறக்க கூடாது. ஒரு சின்ன அநீதி கூட உங்ககிட்ட இருக்க கூடாது. பேசுற வார்த்தையில ரொம்ப கவனமா இருக்கணும். உங்க வார்த்தை யாரையும் காயப்படுத்த கூடாது. கஷ்டப்பட்ட குடும்பத்துக்கு உங்களால முடிஞ்ச உதவியை செய்யணும். ஏழைகளை பார்த்து ஒரு நாளும் சிரிக்க கூடாது. இப்படி எல்லாம் இருந்துச்சுன்னா உங்க குடும்பம் குட்டி மோச்சங்க. இதுதாங்க கடவுளோட ஆட்சிக்கு அடையாளம். கடவுளோட ஆட்சி உங்க வீட்டுக்கு வந்துட்டா போதுங்க. உங்களை மாதிரி பாக்கியசாலி வேற யாரும் இல்லைங்க. உங்க பேரும் புகழும் கொடி கட்டி பறக்குங்க. உங்க வீட்டுல ஆட்சி மாறினா போதுங்க, காட்சியோடும் மாறிடுங்க.